இருக்கிறாருன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையே உளறல் சார். அந்த ஆளுக்கு வாய் தான் பெருசு தவிர பேசுறது அத்தனையும் பொய். எதுக்காக இவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டார்? அதுவும் பஞ்சில் பண்ண சவுக்கு வலிக்கவே வலிக்கல. அந்த ஒரு 5 அடி அடிச்சுக்கிட்டா அந்த ரோட்ல போறவன் சவுக்கால் அடிச்சுப்பான் தெரியுமா, அப்படியே கோடு கூட இருக்கும். அண்ணாமலை முகத்துல ஒரு கோடு கூட கிடையாது. அதனால் பொய். போலீஸ்லயே அவரை வேலையை விட்டு எடுக்கிறதா இருந்தப்ப கண்டிஷன்ல நானே ராஜினாமா பண்றேன்ட்டு வெளியில வந்த ஆள். அவருக்கு நாகரிகம் தெரியாது, ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது, சரியான வளர்ப்பு கிடையாது. அதனால வாய்க்கு வந்ததை பேசுறாரு. அந்த அந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடக்காது. என்றைக்கு தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்களோ, அதுவும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான தூண்டு விட்டு ஒரு அரசியல் பண்ணா அந்த அரசியல் தமிழகத்தில் எடுபடாது. இங்கே கும்போணம் பக்கத்தில் வாங்க வரும். முஸ்லீமும் ஹிந்துஸும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு பழகிறவங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? எத்தனை ஐயர் வீட்டில் முஸ்லீம் சாப்பிட்றாங்க, எத்தனையோ இந்து வீட்டில் சாப்பிட்றாங்க. அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூஜ்யம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே ரெய்டு நடத்தினாங்களே. இப்போ அவங்க அவருடைய உறவுக்காரங்க செங்கல் சூழலில். அதே சமயத்தில் பிஜேபி ஆஃபீஸில் அந்த கேசவ விநாயகம் அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு மாதம் 50 லட்ச ரூபா பணம் வருதுன்னு சொல்லி ரெய்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் இல்லை, நாங்கள் வேறு அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறது, பாக்கி இன்கம் டேக்ஸு, இதெல்லாம் ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு. நான் ஏன் பயப்படுறதில்ல? நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல், அதான் 100% கணக்கில் காமிச்சிடுறேன், அவ்வளோதான். எனக்கு இந்த பயமே கிடையாது. அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. அண்ணாமலை இந்த தடவை போன தடவை 4 சீட்டு வாங்கினாங்க அதிமுக தயவில், இப்போ அதுவும் கிடைக்காது. இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்ஜியமாகத்தான் போகிறார். தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியே இல்லை, அது வீக்கம் மாதிரி. பலூனை ஊதினா பெருசாக தெரியும், அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா? ஒரு குண்டூசியால் குத்தினா போயிடும்.